ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் நடைபெற்ற ஒரு பாடலினுடைய ஒரு வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு பாடல். உண்மையிலே சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் அந்த பாடலை நேரில் பார்க்கும்போது மெய் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த மாணவர்களுடைய அந்த அந்த நடனமும் அவங்க கொண்டு வந்த காட்சியினுடைய அமைப்பு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்த மாதிரியான ஒரு பாடலை ஆன்மீக உணர்வோடு கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது தான் ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பாடல் என்ன அப்படின்றதுனா, எங்கள் குல கருப்பசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலை அவ்வளோ அழகாக மாணவர்கள் நேர்த்தியாக நடனமாடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மெய் சிலுக்குங்க. அந்த அளவிற்கு சிறிய குழந்தைகள் அந்த பாடலுக்கு நடனம் ஆடிய ஒரு விதம் என்னை ரொம்ப மகிழ்ச்சி ஆக்கியது. மெய் சிலுக்கக்கூடிய அளவிற்கு அந்த நடனங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் மெய் மறந்துடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பாடலுடைய அந்த நடனங்களும் பாடல் வரிகளும் அந்த பாடலுக்குரிய அந்த காட்சியை அவங்க கொண்டு வந்த விதமும் அவ்வளோ நல்லா இருந்தது. இது ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த காட்சியை பாருங்களேன். அந்த கருப்பசாமி குதிரையில் வரார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக லைவாக கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே ஒரு ஒரு மெய் சிலுக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஏன் நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர்கள் ஆடிய நடனம் இன்னைய வரைக்கும் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவ்வளோ தத்ரூபமாக இருந்ததுங்க. அதாவது இந்த பாடலை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க யூடியூப்பில். அதையும் தாண்டி அந்த பாடலுக்கு நடனம் ஆடிய விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பொதுவாக ஆன்மீக பாடலுக்கு முக்கியத்துவம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இவங்க ஆன்மீக பாடலுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்கூல் இருக்கிற லொக்கேஷன் ஆற்காடுன்றதுனால அந்த பள்ளியில் இந்த மாதிரியான ஒரு பாடலுக்கு நடனத்தை மாணவர்கள் ஆடிய விதம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆற்காடு கருப்பசாமி, அந்த கருப்பசாமி லொக்கேஷன் 30 வெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருப்பசாமி அவரை நினைவுபடுத்தக்கூடிய வகையில், அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் அவருடைய அந்த பாடலை மாணவர்கள் நடனம் ஆடிய விதம் அந்த ஆடியன்ஸு ஸ்டன் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். இதெல்லாம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது தான். அந்த ஸ்டேஜே பார்த்திங்கன்னா அப்படியே அதிருதுங்க. ஸோ அந்த அளவுக்கு மாணவர்களுடைய நடனம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. எவ்வளோ நடனங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு ஃப்யூஷன், ஒரு இங்கிலீஷ் பாட்டு, ஒரு லேட்டஸ்ட்டு குத்து சாங்கு, இந்த லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் சாங், இப்படியெல்லாம் எவ்வளோ நடனங்கள் நம்ம பார்த்துருப்போம். யூடியூப்பில் நம்ம ஓப்பன் பண்ணி ரீல்ஸை பார்த்தாலே நிறைய நடனங்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு பள்ளியில் ஒரு நடனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நடனங்கள்லேயும் முக்கியமாக ஒரு ஆன்மீக பாடல் கருப்பசாமி பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வீடியோ கூட இருக்கிற ஆடியோவை உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன பிரச்சனைனா காப்பிரைட் இஷ்யூ வருது. ஆனால் இருந்தாலும் என் மனசு இதை ஸ்கிப் பண்ண முடியல. எப்படியாவது இந்த வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு செல்லணுன்ற ஆர்வத்தில் பின்னாடி நான் பேக் வாய்ஸ் கொடுத்து நான் பண்ணுறேன். அதாவது என்னென்னா அவ்வளோ லைவாக இருந்ததுங்க. நான் இந்த பாட்டு நான் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வருது. காப்பிரைட் இஷ்யூ வருதோ இல்லையோ அது ரெண்டாவது. ஆனால் இந்த நடனத்தை நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே ஒரு மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு திறன் இருக்குன்றது அந்த பள்ளி எடுத்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஸ்டேஜ் ஸ்டன் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க.